நீங்க தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன சொன்னா, அவர் சொன்னாரு, என் மகிமையை வேறொன்றுக்கும் நான் கொடுக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு மகிமுண்டான் மோசே கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு பார்க்க தான் விரும்பினான். மோசே பெற்றுக்கொள்ள கூட விரும்பல. என்ன விரும்பினானா, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். அதை பார்க்க ஆசைப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, என்னோடு கூட யோவான் 17:22 வாசிக்கிற போது ஆண்டவராக இயேசு சொல்லுகிற போது சொல்லுகிறார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், யாருக்கும் தர மாட்டேன், ஆனா என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். கைவிட்டு ஆமென் சொல்றீங்களா? யாருக்கும் கிடையாது, ஆனா யாருக்கு கொடுப்பாரோ? தேவனுடைய ஜனங்களாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற போது அவர் சொல்லுகிறார், யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது, பார்க்க விரும்பின அந்த மகிமையை மோசே பார்க்க விரும்பினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்களுக்கு, என்னோடு கூட இருக்கிற என் ஜனங்களுக்கு நான் அவர்களுக்கு அதை கொடுத்தேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மகிமை கடந்து வருகிற போது, தேவன் தம்முடைய மகிமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற போது, அந்த மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது, அந்த மகிமை என்ன செய்யும் சொன்னா, பலவான்களாய் நம்மை மாற்றும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிற போது நீங்க பாருங்க, யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிதாவானவருடைய அந்த ஒரே பேரானவரின் மகிமையை அங்கே கண்டோம். தேவன் வெளிப்படுத்தப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி வெளிப்படுத்தப்படுகிறாரா, அந்த வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்களேன், தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 138:2 அப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினாராம். தேவ வார்த்தை எப்படிப்பட்டது சொன்னா, அது மகிமையூட்டப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையில ஒரு மகிமை உண்டு. அந்த வார்த்தையை நீங்க பேசுகிற போதே தேவ மகிமை வெளிப்படும். தேவ மகிமை வெளிப்படுகிற போது என்ன நடக்கிறதா, அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ பிரசன்னம் வெளிப்படுகிற போது ஆச்சரியமான அற்புதங்கள். மகிமையை வெளிப்படுத்தினார். ஆனா ஒரு கல்யாணத்தில் என்ன செய்தாராம், அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டு. நல்லா கவனிங்க, இந்த மகிமையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அந்த மகிமை வருகிற போது யோபு 29:30 சொல்லுகிறான், என் மகிமை என்னிலே வெளிப்பட்ட போது. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் நடத்துகிறார், எப்படியெல்லாம் போஷிக்கிறார், எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்று சொல்லுகிற போது, தேவ மகிமை வருகிற போது என்ன உண்டாயிடும் சொன்னா, நீ கையில் வைத்திருக்கிறவைகள் புது பலன் பெற்றுக்கொள்ளும். அதுவும் தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் கையில் இருக்கிறது என்ன செய்யுமா, தேவ மகிமையினால நிரப்பப்படுகிற போது புது பலனை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் தம்முடைய மகிமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்புகிறார். கர்த்தருக்கு மகிமை. அதனால்தான் ஏசாயா சொல்லுகிற போது, ஏசாயா 60 வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில என்ன செய்கிறதா, உதிக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அந்த தேவ மகிமை உதிக்கிற போது, அடுத்த அதிகாரத்தில் சொல்லுகிற போது சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கிற போது கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். பேரை மாற்றுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் இருந்தவைகள் அல்ல, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற போது, கர்த்தருடைய மகிமை நமக்கு தரப்படுகிற போது, இது வரைக்கும் இருந்த எல்லா பேரை கர்த்தர் மாற்றி, இனி நீ எப்படி அழைக்கப்படுவாயா, தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிற நிலைமையில அழைக்கப்படுவார். ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரா, தம்முடைய மகிமையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த மகிமை கடந்து வருகிற போது என்ன செய்கிறதா, எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க வைக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய முடியுமா, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.